பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை வழிநெடுக இங்கு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே, வியாபாரிகளே, தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் உரை நிகழ்த்துவதற்கு முன்னால் திருவண்ணாமலை மலையடி வாரம் வசிக்கின்ற மக்களை காலி செய்யும் நோக்கத்தோடு இன்று வருவாய்த்துறை, மின்துறை, நகராட்சி, காவல்துறையினர் சென்று கணக்கெடுப்பு என்ற பெயரில் மக்களை அச்சுறுத்தினார்கள். அதன் விளைவாக மக்கள் சாலை மறியலில் இன்று மதியம் ஈடுபட்டார்கள். வீடுகளை இடிப்பது என்பது அது வீடுகள் அல்ல, அது 50 ஆண்டு கால உழைப்பு, ஒரு நூற்றாண்டு கால கனவு. அப்படி இடிக்க வந்த அதிகாரிகளை கண்டித்து இன்று சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறை கைது செய்துள்ளது. அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வதுடன், நீதிமன்றம் கணக்கெடுக்க சொல்கிறது என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். நீதிமன்றத்தின் லட்சணம் என்ன என்று நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். பாபர் மசூதியை இடித்தவன் கிட்டவே அந்த இடத்தை ஒப்படைத்த நீதிமன்றம் தான் நமது நீதிமன்றங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றங்கள் ஏதோ அமெரிக்காவில் செயல்படுவது போல ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள். நீதிமன்றம் மக்களுக்கானதுதானே? நீதிமன்றம் என்ன மக்களுக்கு எதிரானதா? ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை நீதிமன்றம் சொன்னால் உடனே தூக்கி கொண்டு போய் நடுத்தருவில் விட்டுவிட முடியுமா? அந்த மக்கள் திமுக அரசுக்கு ஓட்டு போடவில்லையா? இந்த வட தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவாவேலு அவர்களுக்கு இது தெரியாதா? ஏன் இந்த மக்களை அலைகழிக்கிறீர்கள் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் வைக்கின்றோம். கைது செய்யப்பட்ட மக்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு, தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் சங்கி சீமானை கைது செய் என்கின்ற ஒற்றை முழக்கம் மட்டுமல்ல, சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய, சீமானை நம்பி தற்குறிகளாக இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் சீமானை விட்டு விலகி தமிழகத்தின் உண்மை வரலாறாம் தந்தை பெரியாரை படிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்வதுடன், சங்கி சீமான் அவருடைய தோற்றமே பார்ப்பனியத்தின் தோற்றமாக இருக்கிறது. நாங்கள் அப்பொழுதே சொன்னோம். பல்வேறு ஜனநாயக சக்திகள் கூட அதையெல்லாம் நம்பவில்லை. ஈழப்போர் நடந்து முடிந்த உடனே ராமேஸ்வரத்தில் நடந்த திரைப்பட தொழிலாளர்களுடைய உண்ணாவிரதத்தில் தான் சீமான் தன்னுடைய முதல் பேச்சை தொடங்கினார். அந்த பேச்சு விறுவிறுப்பாகவும் அதிரடியாகவும் இருந்ததனால் ஈழ விடுதலைக்காக இவர்தான் உண்மையிலேயே போராட வந்தவர் போல் வேடமிட்டு இந்திய உளவுப் பிரிவின் ஆலோசனையோடு திமுக, அண்ணா திமுக மாதிரி, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி, ஒரு விஜய் மாதிரி பிரபாகரனை ஒரு சாதாரண தலைவராக மாற்றி காட்டிட வேண்டும் என்பதற்காக இந்திய உளவுப் பிரிவு சீமானுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. சீமான் உண்மையிலேயே ஈழ விடுதலை போராளிகளோடு இருந்தது போல ஒரு தோற்றத்தை இந்திய உளவுப் பிரிவை கட்டமைக்கிறது. அதன் விளைவாக நாம் தமிழர் கட்சி அது தொடங்கப்பட்டு, நாம் தமிழர் கட்சி அதன் பெயரு, அதனுடைய பின்னாடி இருக்கிற பேரு நாம் பிஜேபி கட்சின்னு அர்த்தம். எப்படின்னு பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு எச்சராஜா கோட்டாவது மயிலாவது அப்படின்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டாரு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சவுக்கடி வச்சாரு, அதோட முடிஞ்சு போச்சு அவருடைய ரெக்கார்டு. அக்கா தமிழிசை என்ன சொல்றாங்க? இப்பதான் அண்ணன் சீமான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க பக்கம் வந்துங்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநர் என்ன பண்ணாரு? போற இடமெல்லாம் இந்து மத பிரச்சாரகராக இருக்கிறாரு.
இந்த பிஜேபி RSS ஆளும் இந்து சனாதன கூட்டம் சொல்லுவதெல்லாம் தமிழ்நாட்டில் எழுதவில்லை, வெற்றி காண முடியவில்லை. தமிழ்நாட்டில் நோட்டாவோட போட்டி போடுற ஒரே கட்சி பிஜேபி. அப்ப பிஜேபி எப்படித்தான் வளர்ப்பது, பார்ப்பனியம் எப்படியெல்லாம் யோசிக்கும் என்பதை தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தார் என்பதை நாம் ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். தமிழக மக்களே, உங்களுக்கு எது நல்லதுன்னு பிஜேபி காரன் சொல்றானோ, தமிழக மக்களே எது நல்லதுன்னு இந்துத்துவவாதி சொல்றானோ, தமிழக மக்களே உங்களுக்கு எது நல்லதுன்னு RSS காரன் சொல்றானோ, தமிழக மக்களே உங்களுக்கு நல்லது எதுன்னு சீமான் சொல்றாரோ, உங்களுக்கு நல்லது எதுன்னு RN ரவி சொல்றாரோ, அதுக்கு எதிராக நின்று போராடு அப்படின்னு தந்தை பெரியார் சொல்றாரு. ஏன்னா அவன் உனக்கு நல்லதுன்னு சொல்றது பூரா உன்னை சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிடும், நீ அதுக்கு எதிராக போராடுன்னு சொன்னார் தந்தை பெரியார். சுமார் 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சில சமூகங்களுக்கு பொண்டாட்டி கட்டிக்க கூட உரிமை இல்லாததான் இருந்துச்சு, மாடு வளர்க்க கூட உரிமை இல்லாதான் இருந்துச்சு, ஜாக்கெட் போட உரிமை இல்லாமல் இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் ஒழித்து கட்டி தமிழ் சமூகத்திற்கு ஒரு பண்பாட்டையும் ஒரு விடுமையும் அள்ளி தந்தவர் யார்? தந்தை பெரியார். ஒரு மூத்திர சட்டியை கையில் தூக்கிக் கொண்டு ஊர் ஊராக சென்று போராடி இந்த மக்களை எல்லாம் தட்டி எழுப்பினார் அல்லவா சங்கி சீமானே. தந்தை பெரியார் என்ன எம்எல்ஏவா? மக்களை பாதுகாக்கின்ற விஷயத்தில் அரசு மெத்தன போக்கை கடைபிடித்து வருகிறது. இது ஆளும் அரசுக்கு அழகானதல்ல. உடனடியாக நமது பகுதி அமைச்சர் அவர்களுக்கு தலையிட்டு மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும். அதற்கான ஒரு நோக்கம் மாவட்ட நிர்வாகமே மின் இணைப்பை துண்டிக்காது, குடிநீர் இணைப்பை துண்டிக்காது, குடிநீர் இணைப்பை துண்டிக்காது, கொடும் செயலை செய்யாது, உயர்நீதிமன்ற ஆணை என்று கொடும் செயலை செய்யாது. மாநகராட்சி ஒரு செயலுக்கு துணி போகாது. பாதுகாத்திடு. ஓட்டு போட்ட மக்களை பாதுகாத்திடு. அச்சம் தவிர்த்திடு. மக்களுக்குள்ள அச்சத்தை தவிர்த்திடு என கேட்டுக்கொண்டு மற்றொரு மக்களின் கோரிக்கையான திருவண்ணாமலை மாநகராட்சி ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் நிர்ணயித்த 725 ரூபாய் கூலியை சம்பளமாக கொடுக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் பூவுரைப்புடன் அரசு பள்ளிகள் அனைத்திலும் இது கல்வித்துறைக்கான கோரிக்கை. அரசு பள்ளிகள் அனைத்திலும் கழிவறைகள் சுகாதாரமற்ற நிலையில் நோய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அது நகராட்சி பள்ளியாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு மேல்நிலைப் பள்ளியாக இருந்தாலும் சரி, அனைத்து பள்ளிகளிலும் உள்ள கழிவறைகளை உடனடியாக கல்வித்துறை தலையிட்டு சுத்தமாக இருப்பதற்கு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்தை பெரியார் அவர்களின் 147வது பிறந்த நாளில் ஐயாவுக்கு மாலை அணிவிப்பதில் புரட்சிகர இளைஞர் முன்னணி பெருமை கொள்கிறது. வெல்லட்டும் தந்தை பெரியார். பிறந்த நாளில் சூழ்நிலைப்போம். சூழ்நிலைக்கிறது. புரட்சிகர இளைஞர் முன்னணி தந்தை பெரியார் பிறந்த நாளில் ஜனநாயகத்திற்கு வென்றெடுக்க சூழ்நிலைப்போம். அவருக்கு விளக்கும் நிறைய சித்தாந்தங்கள் உண்டு.
அவரிடம் நிறைய உத்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் போர் மௌனிக்க செய்தது என்னுடைய ஆலோசனையில் தான் என்று நிறைய கூட்டங்களில் நிறைய ரீல் விடுவார்கள். அவர் பல்வேறு நிலைகள் பல்வேறு நிலைப்பாடு சீமான் அவர்களுக்கு. அவர் அந்த நிலைப்பாட்டுக்கு போனதுக்கு காரணம் நம்மளுக்கு தான். வேறு ஒரு தலைவர் வளர்ந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தலைவர் வளர்த்து விடுற வேலை நம்ம கிட்ட நிறைய உண்டுங்க. எப்பயுமே பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கிறத கண்டா நமக்கு ஆகாது இல்ல. அந்த வகையில் எங்க அண்ணன் கொளுத்தூர் மணி பண்ணி விட்ட வேலை இது. ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கிது இப்போ எரியுதுன்னு வர அப்புறம் என்ன பண்றது? இது ஒரு தேவையான தீமை தோன்றங்களே. அந்த அடிப்படையே சரி தமிழ் தேசியம் பேசுறான தமிழ்னு சொல்லிட்டு வளர்த்து விட்டுட்டு கட்சியில் அவன் நமக்கு ஆப்பு வைக்கிறான். யாரோ எவனோ ஒரு காலத்துல சொல்லிட்டு போனான், எவனோ சொன்னா தேவையாப்பிள்ளைன்னு சொன்னா தமிழ் அதுக்கு இப்ப என்னன்னு கேட்கறான். சீமா அவங்க அம்மாவை தேவையான்னு சொன்னா சீமானுக்கு கோபம் வராது, எனக்கு வரும் அந்த கோபம். சீமானை பெற்றவ எனக்கு அம்மா, அவ தமிழச்சு, அதனால எனக்கு கோபம் தான் வரும். நான் கண்டனம் பண்ணுவேன். பாப்பான கணக்கு என்ன கிடைக்குது? பாப்பா வந்து என் நாட்டில் பூந்துக்கணும் ஏனாதுன்றான். அங்க பிரச்சனை அதுதான் தோணுங்களே. இவனோட சூடு சொல்ற கட்டு கிடக்கலாம் சீமா. நாங்க அப்படி கிடையாதுங்க. எப்பயோ ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா இப்ப எதுக்குடா கேட்கறதுன்னு கேட்டா அவன் ஏன்டா சொன்னா இப்ப நாங்க என்ன ஒத்துக்குவேன்? நீ ஒரு பொறுப்போக்கு பையன், அவன் பெரிய ஆன்மீகவாதின்றான். அவன் எதுக்கு வேணாலும் ஒரு பூஜை பண்ணுவானா, எதுக்கு வேணாலும் தியான நிலைக்கு போயிடுவானா. தமிழ் தலைவாழ்த்து பாடும்போது தியான நிலைக்கு போயிடுவான். இந்த சங்கராச்சாரிக்கிற சங்கர் மட்டும் ஒரு பையன் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்ன வெங்கட்ராமன் ஜனாதிபதியா இருக்கும்போது ஒரு பொண்ணு தள்ளி போயிட்டான். அவன் அவனை போயிட்டு கோவால குடிச்சாங்க. ஒருத்தர் சங்கராச்சாரிய காஞ்சிபுரத்தில் ஒரு பையன் விஜயேந்திரன் அவன் பேரு. அந்த பொம்பளை போய் பையன் 4 அம்மா பொண்ணு சிட்டி 3 பேர் தள்ளி போயிட்டான். அவன் வெங்கட்ராமன் யாருக்கும் தெரியாது பிடிச்சாங்க. அவனை நம்ம போலீஸ் இதெல்லாம் பாதுகாப்பாங்களா ரகசியத்தெல்லாம் குற்றாலத்து உள்ள விட்டாங்க. இப்ப நமக்கு லோகப்பூர் 3வது பூர், அவன் 3வது சங்கர். காஞ்சி காமகோடி பேசுற 3வது சங்கர். அவர் லோகத்துக்கு வழிகாட்டுறவர். அவர் கணக்கில் இல்லாத பொண்டாட்டி வச்சுட்டு போனா இன்னொருத்தர் 2வது சங்கர். இப்ப இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது ஏன் சிரிக்க மாட்டேன்றான். அவன் பாட்டுன்னு உட்காந்துக்கிறான் குந்த வச்ச குந்தாணி மாதிரி. ஏன்டா அப்படி ஏன் நிக்க மாட்டேன்? அவங்களுக்கு வழக்கு போடணுமா இல்லையா தமிழக அரசு? இந்த தமிழக அரசாங்கம் நடத்துற ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் கிடையாது. நாங்க திருவண்ணாமலை தோழர்கள் ஸ்டாலின், எங்க பேச்சுதான் ஸ்டாலின் கேட்கணும். ஸ்டாலினுக்கு ஒண்ணு நாங்க அரசு கிடையாது தோழர்களே. அந்த வகையில ஸ்டாலின் கொண்டாடி கண்ட இடத்துல கண்ட மாதிரி போய் கண்ட கோயில சுத்துறதால இந்த கண்டனுக்கு பிறந்த போய் கண்டபடி பேசலாம். ஒரு திராவிடத்துல இருந்து வந்தவன், ஒரு பெரியாரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்றவன் பெரியாரிஸ்டா நடந்துக்கிறா. நாடு புற தோழர்களே, அவன் செய்ய பிறந்து விற்கிறான், நாடு புற விதவாக்கிட்டான்னு சொல்லி கரையை மூட மாட்டான்றான். பழனிசாமி குமார்தான் இவன் தோழர்களே பொண்ணுங்க குடிச்சிட்டு தெரிஞ்சிருக்காங்க திருவண்ணாமலை வீதியில. இது என்னடா நீ கவர்மெண்ட் யோசிக்க? பெரியார கேவலமா பேசுறானா அவன் இருக்கலாமா உயிரோடாமா? அவன் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள இருக்கணும். நேரம் எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய வேலையை வைக்கக்கூடாது ஸ்டாலின். இந்த தமிழக அரசு வந்து நான் கண்டிக்கிறேன். இதுல ஒரு நடவடிக்கை எடுக்கிற ஸ்டாலின் என்ன புடுங்க போற? நீ என்ன நீ புடிங்க கத்த கட்ட போற? இன்னும் உங்களுக்கு குத்துட்டு வந்தான். அங்க ஒரு பொறுமோக்கு பையா, நான் காங்கிரஸ்காரன் சரியில்லை, 69 ஆண்டு கால காங்கிரஸ்காரன் ஐயவு தலைமை தான் நாட்டை கொள்ளாச்சிட்டான்னு நான் வந்த தீச்சு விடுவேன்னு சொல்லி வந்தான். அவன் வந்தப்போ தோழர்களே, காங்கிரஸ்காரன் விட்டு போன கடை 52 லட்சம் கோடி, நீங்க 272 லட்சம் கோடிக்கு தொலை வாங்கிட்டான் தோழர்களே. அந்த நரேந்திர மோடின்றவன் அவனை மாதிரியே தான் இங்க சாதிக்கணும். என்ன பண்ற நீ கவர்மெண்ட் வச்சுக்கின? இந்த தேசத்துல பெரியார ஒருத்தர் கேவலமா பேசுறான். அம்பேத்கரோட பெரிய அறிவாளியா பெரியார? எங்க பாட்ட செத்து செம்மல்ல யார தூத்துக்குடிக்காரங்க, அவர் பேர் அவர் சிதம்பரம் பிள்ளை. அவரை விட ஒரு பெரிய அறிவாளி இருந்தாரு. சிதம்பரம் பிள்ளை பெரிய கோட்டீஸ்வரன் தான். பெரியார மாதிரி பெரிய கோட்டீஸ்வரன் விட்டு பிள்ளை தன் சொத்துக்களை விட்டு கட்சி நடத்தினாண்டா. தேசத்துக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்டான். நீ என்னத்துக்கு பாடுபட்ட? சுதந்திரம் வாங்க வேண்டிய ஒரு இயக்கத்தை குடிசவர் ஆக்குறீங்க. இவன் போகும்போது இறங்கிட்டு பக்த வச்சு அனுப்புனாங்க. பத்து வச்சு அனுப்புனாங்க தோழர்களே. சீமா கேமராவோட இந்திய உளவுத்துறை 10 வச்சு அனுப்பிச்சு. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன்.
இந்த ஜாம்பரை வச்சு அதெல்லாம் வந்து முறியடிச்சு தொடுத்து விட்டாங்க சீமான. புலிகள் வந்து மௌனிக்க செய்திருக்கிறாங்க. இப்ப போற புலிகள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு பெரிய புண்ணாக்கு மாதிரி பேசுறவங்களும் விரைவில் தூக்கப்படுவீங்க. நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா சொல்றேன் பாருங்க, நீங்க வந்து புறமுதுகிட்டு ஓடுற பொட்ட பசங்க எங்களை மாதிரி வீரமணி சாவுன்னா சாவறதுக்கு வா. நீ வந்து பதுகுற, நீ நாங்க பதுகு குடிமை தேவையில்லாத மட்ட மரம். நாங்க எந்த இடத்துலையும் போர் செய்வோம். நாங்க பாலைவனத்தினுடைய புலிகள், நாங்க பாலைவன புலிகள். நாங்க என்கிட்ட சும்மா கிண்டல் கேள்வி பண்றது, எங்களை வந்து டச் பண்ணி பார்க்கறது, எங்களுக்கு எவ்வளவு வீரியங்கள்லாம் நீ ஆள் கிடையாது சோதிக்கிறது. ஒரு தலைவன் திருமாவளவன் ஒரு தலைவன் வந்துடுமான்றதுக்காக இவ்வளவு வந்தாங்க தோழர்களே. பச்சை சொல்றேன் பாருங்க, பட்ட வத்தனமா இந்த திருமாவளவனை ஒழிக்கிறதுல அவனை உருவாக்குறாங்க இந்த புறம்போக்கு பையனை. இப்ப நமக்கு எரிந்து நம்ம சுற்ற இதனுடைய முடிவு என்ன? ஒரு பொதுக்குழு சொல்றாருங்க, மாநில பொதுக்குழு கூட்டி திருமாவளவன் பேசுறாரு என்கிட்ட, ஈழத்தை பத்தி எவ்வளவு தேர்தல் ஓட்டு கட்டக்கூடாது மாநில ஒரு அப்பனுக்கு போற தமிழ்நாடு சொல்றாரு திருமாவளவன். ஈழத்தை பத்தி காட்சி எனக்கு ஓட்டு கட்டினா செத்துருவான் திருமாவளவன். நானு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கும்போது ஈழம் தான் நான் தான் ஈழம், தமிழ் தேசியம் தான் நான் தான். நாய பெரியாரு எந்த பொண்ணை கட்டினா உடுக்கினடா, நீ பூஜா வீட்டு பொண்ணை நீ கட்டிக்கிட்டு வாழ்ந்துருக்கிற. நீ கட்டியாத பொண்ணு யாரவா? காளிமுத்தோட பூஜா பொண்ணுடா. நீ பொண்ணு கூட எங்களுக்கு தெரியாது. நான் ஒரு குடும்பத்துடைய சுய விமர்சனத்துக்குள்ள நான் போல என் தகுதிக்கு தோன்றுகிறேன். எனவே சீமான் அவர்களை தேசிய பாதுகாப்பு நீதிமன்ற ஏற்பாடு செய்த புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பாளர்களுக்கும் மற்றும் தோழர்களுக்கும் அனைத்து அமைப்பினரும் கலந்து கொண்ட அனைத்து அமைப்பினர் தோழர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியாரை அவமதித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கிய சீமான் அவர்களை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். உடனே தமிழக அரசு சங்கி சீமானை கைது செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சங்கி சீமான் அவர்களே, இந்த திராவிடர் கழக அமைப்புதான் திராவிட இயக்க தோழர்களும் அமைப்பு திராவிட கழக தலைவர்களும் தான் ஏற்றிவிட்ட ஏனியை எட்டி ஒழித்த சங்கி சீமான் அவர்களை தமிழக அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும். சங்கி சீமான் அவர்கள் RSS கைகூலியாக மத சனாதன பேர்வழியாக சங்கி சீமான் அவர்கள் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவமதித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டிலே கொந்தளித்து எழுந்திருக்கிறது. இதை சங்கி சீமான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலும் நாங்கள் எச்சரிக்கிறோம். இதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு மக்கள் சரியான பாடத்தை அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கற்பிப்பார்கள் என்பதை சொல்லி இங்கே சங்கி சீமான் அவர்களே தந்தை பெரியார் அவர்களை நேற்று வரையில் புகழ்ந்து பேசிவிட்டு இன்று நிலைமைக்கு தக்கவாறு மாற்றானிடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்க கூலியை பெற்றுக்கொண்டு இன்று தந்தை பெரியாரை பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே சங்கி சீமான் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எச்சரிக்கிறோம். சங்கி சீமான் அவர்களை இங்கே திருவண்ணாமலை மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசு உடனே சங்கி சீமானை கைது செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து சமீப காலமாக மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து இந்த தமிழ் தேசத்திலே மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்க திட்டமிட்டிருக்கிறார் தோழர்களே. அந்த வகையிலே புரட்சிகர இளைஞர் முன்னணியுடைய இந்த சீமானை கைது செய்ய என்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக
அவர் இது புதிய ஒரு நிகழ்வல்ல தோழர்களே. அவர் தொடர்ந்து பல்வேறு தளங்களிலே பல்வேறு விதமாக மாறுபட்ட கருத்துக்களை கூறி எல்லோரையும் குழப்பி வருகிறார் தோழர்களே. அதில் சில ஆதாயங்கள் அவருக்கு தேவைப்படுகிறது என்பதன் அடிப்படையிலே ஏற்கனவே அவர் மொழி ரீதியாக தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுக்குள் என்ன வேலை என்ற ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணார். அதன் பிறகு தோழர்களே, உலகத்திலே தமிழ் 2011 புரட்சிகர இளைஞர் முன்னணி நாம் தமிழர் இயக்கம் என்பது RSSின் ஒரு அங்கம் என வகைப்படுத்தியது. தமிழ் தேசியம் என்றாலே, தமிழ் தேசிய விடுதலை என்றாலே அது மார்க்சியத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். ஆனால் சீமானின் தமிழ் தேசியம் என்பது திராவிட தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கம் நடத்துவது என்றால் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏன்னா இது தந்தை பெரியாரின் மண். நீங்க ஈரோட்டு திட்டத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தந்தை பெரியார் தமிழ் தேசிய விடுதலை என்பது மார்க்சியத்தின் அடிப்படையில் தான் கூறியிருப்பார். அதாவது பொது உரிமை வலியுறுத்தினார். கம்யூனிஸ்ட் அறிக்கையை முதலாக தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? தந்தை பெரியார் தான். அப்படி மார்க்சியத்தின் அடிப்படையில் அப்ப இத ஆரியத்துக்கு ஆரம்பத்திலிருந்தே புடிகாட்டினால்தான் தந்தை பெரியாரை எதிர்த்து திராவிடத்தை எதிர்த்து அங்க ஒரு ஆள் தேவைப்படுறது திட்டமிட்டு அனுப்புறாங்க. அதுக்கு இங்க இருந்து போறோம். 2011 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கணும், அந்த பேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு தினத்தந்தி அலுவலகத்துக்கு போய் கேட்கிறாங்க. யாரு? குருமூர்த்தியும் சோவும். நம்ம பையன்தான், தமிழ் பற்றாளனா இருக்கிறான். அவருக்கு சினிமா ஒண்ணு சுத்த கொண்டுவாங்க. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டோம். இந்த அப்பா ஆரம்பிச்ச சீட்டு ஆதித்தனார் ஆரம்பிச்ச அந்த அமைப்பின் பேரை நாம் தமிழர் இயக்கத்தை அந்த பேரை அவருக்கு கொடு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் பயன்படுத்திட்டு விடு அப்படின்னு சிவந்தி ஆதித்தனார் சொல்லிட்டார். உடனே வெளியிருந்து வேகமும் உடனே அவர் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாராம். யாரு? சீமான். அதுக்காக அது நாம் தமிழர் பேரை அவருக்கு விட்டுட்டாங்க. அதே மாதிரி இலங்கையிலே பிரபாகரனை சந்திக்கிறதுக்காகவே இங்கிருந்து இலங்கைக்கு போனது என்னன்னா, அவங்க ஒரு படம் எடுக்கணும். அந்த படம் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, எப்படி விவரங்களுக்கு சேகரிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விவரம் சேகரிக்க ஒரு இயக்குனர் தேவை. அது ஃபெயிலரான ஒரு இயக்குனராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு என்ன பாஸ் ஆன ஒரு இயக்குனரே அனுப்புறோம் அப்படின்னு இங்கிருந்து இந்த ஆளை அனுப்பிச்சுக்கிறாங்க. எதுக்கும் சீட்டாளர்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம் அப்படின்னு அனுப்புவது கேட்கிறாங்க. எதுக்கும் கேட்டுக்கணும் கொலக்கூர் மணியை கேட்டுக்கிறாங்க. அதுக்கு என்ன நம்ம ஆள் தான் அனுப்புங்க. இது போய் முழுக்க பிரபாகரலாம் ஒரு நிமிஷம் கூட சந்திக்கல. இருந்தது பூரா இந்த படப்பிடிப்பு பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் சொல்லத்தான், வேற ஒண்ணுமே இல்லை. உடனே அங்கிருந்து வரும்போது இங்க தமிழ்நாட்டில் கால் வச்ச உடனே இவருக்கு சொல்றாராம், அண்ணே நான் தமிழ் மண்ணில் கால் வச்சுட்டேன் அப்படின்றான். யாரு? கொலத்தூர் மணிக்கு போன் பண்ணி. ஐயோ அவர்கிட்ட போன கொடு, பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட அப்படின்னா. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட போன கொடுத்தோடனே, ஐயா அந்த ஆளுகிட்ட போன கொடுக்காரு இங்கிட்ட சொல்லியிருந்தானா உழவு பார்த்துன்னு இருக்குது. தப்புன்னு குடிச்சு போடுறான். எந்த தரான் என்னன்னு அவன் ஒன்று கடை ஒன்று வளருவான் புரி அப்படின்ட்டாங்க. உடனே செல்ல பிடிக்கிறான். அதுல இருந்து எந்த பார்ட்டி யாருக்கு பேச வந்தாராம். இப்படி ஒரு நிலைமை. அதாவது ஒரு படை தளபதியை, ஒரு படை வீரனை ஒரு போர் நடக்கிற இடத்துல எதெல்லாம் செய்வாங்க எதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு குறைஞ்சபட்ச ஆறாவது அறிவு கூட இல்லாத சீமான் இங்க வந்து பிரபாகரனே போய் நேரில் பார்க்கறது பொய். அங்க ஆமகரிசா போட்டு வறுத்துக்கு குத்துன்னு இருப்பாராம். போர் நடக்கிற இடத்துல இவருக்கு ஆமகரி சுட்டு கொடுத்துருந்தாராம். நண்டு ரசம் வச்சு கொடுத்தாராம். தந்தை பெரியாரின் கை கொம்பு மாதிரி துப்பாக்கி அதை எடுத்து இவருக்கு சுட கத்து கொடுத்தாங்களாம். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல எந்த சின்ன சத்தமும் வரக்கூடாது. பிரபாகரன் இருக்கிற இடத்துல சின்ன சத்தம் வந்தாலும் இந்த இடத்துல பிரபாகரன் இருக்கிற இடம் மேல இருந்து பார்த்துருவான். சேட்டலைட் வச்சுக்கலாம். இன்னைக்கு எப்படி விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது.
கண்டுபிடிச்சிருவான். அதனால எதுவுமே அங்க நடக்கக்கூடாது. அங்க போய் உனக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்துருப்பாங்களா? இவன் துப்பாக்கி எப்படி இருக்குதுன்னு அங்க போய் பார்த்துருக்க மாட்டான். சினிமாவில் பார்த்து துப்பாக்கி சொல்லி இருப்பான் பாருங்க. இருந்தாலும் இப்படி ஒண்ணு கணக்கு ஒண்ணு இந்த ஆள் இஷ்டத்துக்கு வளர்றாரு. இத அன்னைக்கு திராவிட கழகம் எதுவும் கண்டு காணாம இருந்துச்சு. ஏன்னா தமிழ் தேசியன்றாங்க, நமக்கு தமிழுக்கு எதிராக ஆதரவா பேசுறாங்கன்னு கேர்லஸா இருந்துட்டாங்க. ஆனா அவனே காலப்போக்கில் உண்மை வெளியே வருது. திராவிட எதிர்ப்பு ஆரம்பத்தில் தந்தை பெரியார் ஆதரவுன்னு சொல்லிட்டு கடைசியில திராவிட எதிர்ப்புன்னு வரும்போது தான் அப்பதான் புரியுது எல்லாருக்கும், இவன் சீமா வந்து நம்பால் இல்ல, தமிழ் தேசிய விடுதலை இல்ல, போலி தமிழ் தேசிய விடுதலைக்காரன், இவனை ஒதுக்கி வைக்கணும், அவனுக்கு செருப்பு ஒதுக்குற மாதிரி ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இவங்க. ஆனா எதுக்கு எதையுமே செய்யல. அவன் கிடைக்கிறான், அவெல்லாம் ஏற்று நம்ம அவனை பெரிய ஆள் ஆக்கிருக்கா அப்படின்னு கேரளத்தை விட்டாங்க திராவிட கழகம். என்னை பொறுத்தளவுக்கு திராவிட கழகம் பண்ண தப்பாதான் சீமான் வளர்ந்தது. ஏன்னா திராவிட கழகம் தான் அவனை வளர்த்து விட்டதும், மேடை ஏற்றதும் திராவிட கழகம் தான். ஆகவே இனி வரும் காலங்களில் இது மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணத்திலே ஒரு அமைப்பை கட்டுறாங்கனாக்கா அது ஆரியத்தின் கைகூலி என்பதை அடிப்படையிலே நாம் தெரிஞ்சுக்கணும். ஆகவே இது ஒட்டுமொத்த பொய். அதே மாதிரி தமிழ் தேசிய விடுதலைன்னா யாரெல்லாம் தமிழ் தேசிய விடுதலையில திராவிடத்தை புறந்தள்ளி பேசுறானோ அத்தனை பேரும் போலி தமிழ் தேசியவாதிகள். ஏன்னா திராவிடத்தை புறந்தள்ளி திராவிடத்தை ஒதுக்கி வச்சுட்டு யாரும் தமிழ் தேசிய விடுதலை பெற்றுவிட முடியாது. தமிழ் பற்றும், தமிழ் மொழி பற்றும், தமிழ் தேசப்பற்றும் ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா அது திராவிடத்தை இணைச்சே இருக்க வேண்டுமே தவிர அதை ஒதுக்கி வச்சுக்கலாம் பண்ண முடியாது. ஏன்னா 1936 தமிழ் தேசிய விடுதலை முதலில் சொன்னவர் தந்தை பெரியார் தான். அதுக்கு பின்னால் வந்த நாயங்க தான் இவங்க. இன்னும் அசிங்கமாக சோதனை வேணுங்க. ஆனா அசிங்கமா அதாவது நம்மள இந்த மாதிரிலாம் திட்டாண்டா பாப்பான், உன்னை சூத்திரம் சொல்றேன்டா. 415வது சுரத்துல கவிதா பசங்க எழுதி வச்சுக்கிறான்டா உன்னை அப்படின்னா இந்து மதத்தை பர சொல்லிட்டான், இந்து மத விரோதிகள். ஏன்னா உன்னை அவன் சொன்னான்னு சொல்றான், யார் சொன்னு அவனை விட்டுட்டான். இப்படி சொன்னான்னு சொல்ற மாதிரி அவனை பிடிச்சிடான், இந்து மத விரோதிகள் போஸ்ட் வச்சு வரலாம் அங்கங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் சீமானுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க பாத்தீங்களா? தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, உங்களுக்கு ஆதரவு வேணுமா நான் தரேன் அப்படின்ற யாரு பிஜேபி போறோம். அப்ப உண்மை விளங்கிச்சா யாருக்கான ஆதரவுன்னு? இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது நாம் தமிழ் ஆரம்பிக்கும் போது அந்த பேர் வாங்கி கொடுத்தவங்க யாரு? குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தியும் சோவுனும். பகுத்தறிவு தந்த பகலவன் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசிய RSS கைது செய்ய வேண்டும் என்று இளைஞர்களின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையை நடத்திக் கொண்ட தலைவர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் ஆங்காங்கு என்ன இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, தந்தை பெரியாரை தமிழ்நாட்டில் ஒருத்தர் கேவலமாக பேசுகிறான்னா என் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வசனம் தான் ஞாபகம் வருது. இந்த நாட்டின் அசல் வித்தாக இருந்திருக்க மாட்டான்னு அப்படின்னு எட்டப்பனை வந்து பேசுவார். அதை போல தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரையா இந்தியாவிலே தந்தை பெரியாரை ஒருத்தன் இழிவுபடுத்தியோ அவரை கொச்சப்படுத்தியோ பேசுறான்னா உண்மையிலே அவங்க அப்பனுக்கு பிறந்திருக்க மாட்டான். அவன் வந்து எவனுக்கோ பிறந்திருப்பான், அது யார் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவன் தான் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசிக்கிட்ட ஒரு கேடுகட்ட செயல் வரும். அப்படி வந்தவன் தான் இந்த சீமான் என்று நான் கருதுகிறேன். அதனால் அவனையெல்லாம் போய் கண்டவனுக்கு எவனுக்கு பண்ணான்னு தெரியாதவனெல்லாம் சொல்லிட்டு அவனை போய் கைது செய்யும் சொல்லுதே வெக்கக்கேடான சமாச்சாரம் முதல்ல. இருந்தாலும் தந்தை பெரியார் பேசிட்டான், அதனால அவன் விட்ட முடியாது. அரசாங்கம் அவன் கைது செய்து அவனை கைது செய்த தப்பு. அவனை காய் முஞ்சி தெருவை எங்கே போனாலும் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் கவர்னர் வரும்போதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் கருப்பொடி காட்டி எங்கேயுமே அவனை விடாத பொறுத்துற மாதிரி அவன் இப்போ வேற எங்கே மாநிலத்தில் போயிட்டான், இப்போ வேற ஒருத்தர் வந்துக்கிறான். இவனுக்கு அதே நேரம் போன 8ஆம் தேதி என்னமோ 28ஆம் தேதி
இந்த ஆரன் ரவி திருவண்ணாமலைக்கு வரான்னு தகவல். உளவுத்துறையெல்லாம் கேட்டாங்க, என்னங்க நீங்கள்லாம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க நாங்கள் ஜனநாயக சக்தியில் இடதுசாரிகள்லாம் சேர்ந்து கருப்பொறி காட்டலான்னு முடிவான நாளைக்கு தான் அந்த ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறோம். ஆகவே அந்த கூட்டத்தின் முடிவை தான் முடிவாக சொல்ல முடியும். நான் என்னுடைய ஆலோசனையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அந்த 28ஆம் தேதி போன மாதம் அது திருவண்ணாமலைக்கு வரல. அதே போல் இவனை கைது செய்தால் ஒரே இடத்துல விடுவான். இவனை கைது செய்யாத தமிழ்நாட்டில் எந்த தேவையுமே நடக்க விடுவேன். எங்கன்னா போய் பேசினாலும் அங்கே வந்து நாம் இந்த மாதிரி கருப்பொடி ஏந்தி அவனை கண்டித்து அந்த பொதுக்கூட்டங்களை நடத்தக்கூடாது. இன்றைக்கு இளைஞர்களை மடைமாற்றம் செய்து அவர்களை மழுங்கடை செய்து RSSின் பிஜேபியின் பக்கம் செல்கின்றதற்கு இந்துத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்கான ஒரு ஈனத்தனமான வேலையை சீமான் செய்திருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்டவரை கண்டிக்கிறோம். அவன் இலங்கையில் போய் எல்லாம் பேசுறாங்க, தோழெல்லாம் பேசிட்டாங்க. இலங்கையில் போய் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து பேசும்போது பிரபாகரன் சொன்னாராம், தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் எங்களுக்காக உதவி செய்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அது பொய்யா இல்லை. அப்புறம் பார்க்காது இன்னும் பேசும்போது சொன்னாங்க, அந்த வீடியோலாம் என்ன பண்ண கிராஃபிக் பண்ணி சரி இதோ ஒன்று நமக்கெல்லாம் தெரியுது, இதெல்லாம் பண்ணி போட்டு படம் எடுத்து போட்டிங்கன்னு சொல்றாங்க. அது எல்லாம் போட்டோம். ஆக அன்றைக்கு பேசும்போது பிரபாகரன் இதை சொன்னாங்க. அதே வாயில அவங்களே சொல்லுங்க, நாங்கெல்லாம் திராவிடர்கள். பிரபாகரன் சொன்னாங்க நாங்கெல்லாம் திராவிடர்கள். இதை சொன்ன யாரு? கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லல, பெரியாரிய கட்சிகள் சொல்ல, அம்பேத்கர் கட்சிகள் சொல்ல, இது யாருமே இவங்களும் சொல்லல. இது சொன்னவன் சீமா. திராவிட நாங்களும் திராவிட வழியில் தான் வரணும். அதைத்தான் பின்பற்றி நான் இன்றைக்கு நாம் தமிழர், இவன் மட்டும்தான் நாம் தமிழர். நாமெல்லாம் நம் தமிழரே இல்லை. ஏன்னா அந்த பழமொழின்னு சொல்லுவாங்க, அது சொல்றது கூட அசிமா இருக்குது. பேச்சாரி போய் என்ன சொன்னா அவங்க முன்னிலை யாரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனே வந்து சொல்லிடுறான், நான் தமிழ். நான் சொல்லிட்டேன் பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட தமிழின துரோகி, தமிழின விரோதி சீமா வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு பெரியாருடைய கல்வி அன்னைக்கு சொன்னீங்கன்னு கேட்கறான். அதுக்கு இவன் சொல்றான், இல்ல இல்ல அன்னைக்கு நான் வந்து ஏதோ சிந்தனை சரியில்லாத பண்ணிட்டேன். இப்பதான் நானும் விளையாச்சு நம்ம புத்தருக்கு போதி மரத்தடியில போய் ஞானோதயம் பெற்ற மாதிரி நான் எங்க போனான்னு தெரியல. போதி மரத்தில் புத்தருக்கு ஞானோதயம் பெற்று சொன்னாரு, புத்த கொள்கையை நாடு முழுவதும் பரப்புறாரு. இவன் எங்க RSSகாரன் எவங்கால போய் வந்தான்னு தெரியல. இப்பதான் அவனுக்கு பெரியாருடைய கொள்கை கேட்டு நான் புத்தி எடுத்து போயிட்டேன். ஆனால் இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. டே முட்டாள், தந்தை பெரியாரு நான் வந்து எதை சொன்னாலும் நீ கேட்காத, உன்னுடைய அறிவை பயன்படுத்து, நீ சிந்தி, அதுக்கப்புறம் நீ செய்டா செயல்படுற அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்றது வேதவா கிடையாது. எவனும் இதை ஏற்றுக்கூடாது. அப்படியே நீ பேசாது, அப்படியே நீ ஏற்றுக்கொள்ளாது. உன்னுடைய அறிவுக்கேற்றவரை நீ சிந்திச்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. தாய்மார்களை சகோதரிகளை எல்லாம் வந்து போகப்பொருளா போனது தந்தை பெரியார் சொன்னாரு. இதான் இவருடைய இது. புராணங்கள் எல்லாமே இதிகாசங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு தந்தை பெரியார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. தாயோடும் சகோதரியோடும் பொண்ணு தான் பல பேர் பிறந்தான் போனான்னு இருக்குது. அது நாம சொல்லல, புராணங்கள் சொல்லுது, இதிகாசங்கள் சொல்லுது, தந்தை பெரியார் சொல்லுது. ஆகவே அப்படிப்பட்ட கேடு கட்ட ஒரு சமூகத்தை நம்ம பின்பற்றக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. அப்படி தந்தை பெரியார் சொன்னதை யாருமே இதுவரையில் தந்தை பெரியார் இப்படி தவறான கருத்தை நம்முடைய சமூகத்துக்கு விரோதமான இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க யாருமே சொல்லியிருக்காங்க கேட்டதில்லை. அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியிருக்கான். அதோடு மட்டுமல்லாமல் நீ பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்க ஆட்சி 67 பேர் காங்கிரஸ் கட்சி போன பிறகு, ஆட்சி அதிகாரத்திலிருந்து போன பிறகு 67 பேருக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே திராவிட கழகங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. தந்தை பெரியாரை சொல்லாமல் எந்த அரசுங்க எவனும் சொல்லுதுண்டா? கோல்வால்கர் சொல்லியிருக்கானா? வீர சவார்கர் சொல்லியிருக்கானா? அவெல்லாம் எவனுமே சொல்லல. இந்த வேதங்களை பின்பற்றுகின்ற மனிதர்களை பின்பற்றுகிற எல்லாருமே இப்படி ஆணும் பெண்ணும் தமிழ் சொல்லல. வேதத்தை புரட்சி போராளி மேதை லேனினுக்கு
பெண் விடுதலை சமூக நீதி, பெண் விடுதலை சமூக நீதி, சாதி ஒழிப்பு போராளி, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கைது செய், கைது செய், சீமானை கைது செய், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சீமானை கைது செய், இளமை சீமானை கைது செய், சாதுவரை சீமானை கைது செய், இளைஞர்களை மடைமாற்றும் பொய்யும் புரட்டும் சொல்லித் திரியும், கோமாளி சீமானை கைது செய், சங்கி சீமானை கைது செய், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், புரட்சிகர ஆர்ப்பாட்டம், வெல்லட்டும், புரட்சிகர ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், நல்லா கட்சி உணர்ச்சியை ஊட்டி தமிழ்நாட்டு மக்களை இளைஞர்களை உசுப்பேத்தல் ஒழுங்கு பேசுறாரியா, அருமையா ஆளு வர்க்கத்தில் ரொம்ப அருமையா கண்டித்து பேசுறாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துரை இருக்குது. அது உண்மையும் கூட. ஏன்னா பத்தி பேசுறவங்க வரலாறு நிறைய இருக்குது. இரண்டாம் உலக போர் இருந்திருக்கு வரலாறு. ஆரிய அவங்க நம்ம ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டு முழக்கம் போட்டோம் இல்லையா? ஆரியம் தான் உங்களுக்கு தெரியும். திராவிடர்களுக்கு எதிராக திராவிடர்களை கொண்டு விரட்டி ஆரிய பார்ப்பனர்களை விரட்டி அடித்த தந்தை பெரியாரின் பணி வந்து நம்மளுக்கு அது தெரியாதா? அப்ப ஆரியம் அப்படின்னா ஜெர்மன் ஒரு நாடு, அந்த நாட்டில் தான் ஆரியத்தை வராங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆரியர்கள் ஜெர்மன் இரண்டாம் உலக போர்ல தலைமை தாங்கினது முக்கியமான ஆளு ஹிட்லர், நாஜி கட்சியை சேர்ந்தவர். இந்த நாஜி கட்சியினுடைய பெரிய ஊதுகுழல் பிரச்சார பீரங்கி கோயபல்ஸ்னு ஒருத்தர், அவருக்கு தொழிலே போய் பேசுறதுதான். அந்த கோயபல்ஸ் ஜெர்மன் நாட்டு உலகம் சொல்லுவாங்க, ஆரியர்கள் தான் உலகை ஆள பிறந்தவர்கள், ஆரியர்கள் தான் அந்த தகுதி இருக்குது என்ன, அவர்கள் தான் மற்றவர்களாம் மூடர்கள், ஆரியர்கள் தான் சொல்றாங்க இல்லையா? தமிழக பண்பாடு இல்லது. கடந்த 3000 ஆண்டுகளாக இந்து மதம் சார்ந்த வாழ்வியல் முறைதான் இந்தியாவை தமிழகத்தையும் ஆட்சி செய்ய சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி அவன் சொன்னான் ஆரியர்களே ஆள பிறந்தவர்கள். அந்த ஆரியர்கள் ஆளை பிறந்தவர்களுக்கு புதுகுழலாக பெரிய பிரச்சார பீரங்கியாக இருந்தவன் தான் கோயபல்ஸ். அவனுக்கு வேலையே என்னன்னு சொல்றான், பொய்யே உண்மையை பேசுறான். பல இடத்துல பொய் பேசிதான் அவன் பேரை வாங்குறான். ஆட்சியை அவன் தான் அமைக்கிறான். யாரே ஹிட்லர் தலைமையில 2வது இடத்துல இருக்கிறவங்க அந்த கோயபல்ஸ். ஏமாற்று பேர்வழியின் தந்தை கோயபல்ஸ், ஏமாற்று பேர்வழியின் தந்தை கோயபல்ஸ். இங்க ஏமாற்று தந்தை, இங்க யாரு ஏமாற்று பேர்வழியின் தந்தைனா சீமான் தான். ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தந்தை பெரியாரால் வயிறு வளர்த்து விட்டு இன்னைக்கு தந்தை பெரியாரை ஏன் வந்து அவன் இழிவா பேசலாம்? இன்னும் தந்தை பெரியாரை இழிவா பேசிட்டான். ஒரே ஒன்று தெரிகிறான், கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. இந்த கருத்துக்களை மட்டுமே சமூக அரங்கத்துல நீ இந்திய அரசோ எந்த அரசுமே சரி, பெரியார்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு
தவறான கருத்தை பிரச்சாரம் செய்திருக்காங்க. பெரியார் என்பவர் இந்த சமூகத்தை புரட்டி போடுகின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை விடியல் கூடி குறுகி போயிருக்கிற மக்களுக்கு கல்வி ஆயத்தை கொடுக்க வேண்டும். புத்தகத்தை படிக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்க வேண்டும் என்று சரியான ஆயுதத்தை மக்களுக்கு வழங்கியதான் தம்பி பெரியார். படிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதான் ஆரிய பண்பாடு. பெண்களுக்கு எதுக்கு படிப்புது? அடிப்புகிற பெண்களுக்கு போராக்கி போறதுதான் அவங்க வேலை. அவங்களுக்கு எதுக்கு பெண்கள் போகப்படுறதுதான் இப்படிலாம் பேசணும்தான் பார்ப்பனர்கள். அந்த அதனுடைய கைக்கூலி தான் சீமான். ஏன் நீங்க சீமான் எடுத்துறீங்க? இங்க தமிழ்நாட்டு ஆண்டுகிறான ஒரு ஆளுநர் ஆர்.என். ரவி, அவன் சமீபத்தில் பேசலாம், எல்லாத்தையும் பேசலாம். என்ன பேசுறான்? அவனுடைய ஒரு விஷயம் ஆரிய பண்பாட்டினுடைய ஒரு நிலை. இதெல்லாம் சொல்லுவாங்க குழந்தை திருமணம், சின்ன வயசுல குழந்தை கட்டி கொடுத்தணும்னு சொல்லிட்டு இதுதான் சரியானது, வேதம் இதைத்தான் சொல்கிறதுன்னு சொல்றான். அந்த குழந்தை திருமணத்தை ஆதரித்து பேசுகின்ற இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத, எப்படி அண்ணாதுரை சொன்னாரு, ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆளுநர் சொல்றோம் குழந்தை திருமணம் வேண்டும், இதுதான் பகவான் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க, புராணம் சொல்லுது, நாம கூட அதை வரவேற்கணும்னு சொல்றோம். இந்த குழந்தை திருமணத்தை ஆதரித்த அந்த ஆளுநருக்கு என்ன செய்வாங்க? ஏன்னா இப்ப சட்டமன்ற கூட்ட தொடர்ல அந்த கூட்ட உரையை முடிக்க பேசாம வெளியே வந்த ஆளுநரை சீமான் பாராட்டு பேசுறாரு. என்ன பேசுறாரு? திமுக எழுதி வச்சுக்கிறார் அந்த உரைய பொய் உரையா இருக்கும், அதனால அதிகார படிக்காத விட்டாரு. எப்படி இருக்குறாரு? இப்போ அந்த கோயம்பேடு செஞ்ச வேலையை ஆரியமே ஆலப்பிரதம் சொல்ற விஷயத்தை இங்க நாம் தமிழ் சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சுட்டு இருக்கா இந்த ஆளு. என்ன சொல்றாரு? குழந்தை திருமணத்தை ஆளுநர் ஆதரிக்கிறாரு, அதை நானும் ஆதரிக்கிறேன். திமுக உரையை படிக்காம போறாரு, அதை நான் ஆதரிக்கிறேன். இப்ப யாரு அடிவரடி தப்பு இல்ல, அவங்க பிஜேபியின் கைகூடி தப்பு இல்ல. அதனால நாங்க என்ன பண்றோம்? சீமான் இன்னைக்கு இல்ல, தொடர்ச்சியாகவே வயிறு வழக்கத்துக்காகவே கட்சி நடத்திட்டு இருக்காரு. இந்த கோயம்பேட்டோட கட்சி பேர் தெரியுங்களா? கோயம்பேட்டோட கட்சி தலைவர் ஹிட்லர். அவன் கட்சி பேர் வந்து தேசிய சோசலிச ஜெர்மன் தொழிலாளர் கட்சி. பாருங்க, தேசிய சோசலிச ஜெர்மன் தொழிலாளர் கட்சி. கட்சி பார்த்தா எப்படி இருக்குது? ஏற்பாடு செய்த புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பாளர்களுக்கும் மற்றும் தோழர்களுக்கும், அனைத்து அமைப்பினரும் கலந்து கொண்ட அனைத்து அமைப்பினர் தோழர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியாரை அவமதித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கி சீமான் அவர்களை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். உடனே தமிழக அரசு சங்கி சீமானை கைது செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சங்கி சீமான் அவர்களே, இந்த திராவிடர் கழக அமைப்புதான் திராவிட இயக்க தோழர்களும் அமைப்பு திராவிட கழக தலைவர்களும் தான் ஏற்றிவிட்ட ஏனியை எட்டி உதைத்த சங்கி சீமான் அவர்களை தமிழக அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும். சங்கி சீமான் அவர்கள் RSS கைகூலியாக சனாதன பேர்வழியாக சங்கி சீமான் அவர்கள் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவமதித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டிலே கொந்தளித்து எழுந்திருக்கிறது. இதை சங்கி சீமான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் எச்சரிக்கிறோம். இதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
இல்லை என்றால் தமிழ்நாடு மக்கள் சரியான பாடத்தை அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கற்பிப்பார்கள் என்பதை சொல்லி இங்கு சங்கி சீமான் அவர்களே தந்தை பெரியார் அவர்களிடம் தந்தை பெரியார்களை நேற்று வரையில் புகழ்ந்து பேசிவிட்டு இன்று நிலைமைக்கு தக்கவாறு மாற்றானிடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் கூலியை பெற்றுக்கொண்டு இன்று தந்தை பெரியாரை பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே சங்கி சீமான் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எச்சரிக்கிறோம். சங்கி சீமான் அவர்களை இங்கே திருவண்ணாமலை மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசு உடனே சங்கி சீமானை கைது செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.